மதிப்பிற்குரிய எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியோர்களுக்கும் சத்யரோஜி தியாகராஜன் சார் அவர்களுக்கும் சமுத்திரகர்ணி சார் அவர்களுக்கும் டைரக்டர் ராஜ்கபூர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் அப்புறம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அண்ணன் ராமையா அவர்களுக்கும் அப்புறம் என்னுடைய டார்லிங் உமாபதி அவர்களுக்கும் அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் நடிக்கலைன்னாலும் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூவி. திஸ் இஸ் a ஃபேமிலி மூவி மாதிரி எனக்கு. ஏன்னா சம்பந்தி ஹீரோ, மாப்பிள்ளை டைரக்டர். ஸோ இட்ஸ் a வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ. அப்புறம் ரமேஷ் சார், நான் உங்களுக்காக கூட வந்தேன், உங்களுக்காக வரல நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுக்காகவும் வந்தேன், எல்லாருக்காகவும் வந்தேன். அண்ட் நான் இதெல்லாம் பார்க்கல, என்னது ட்ரெய்லர் பார்க்கல, சாங்ஸ் பார்க்கல, எதுவும் பார்க்கல. இருந்தாலும் பக்கத்துலேருந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசுகிறதெல்லாம் கேட்டல, இந்த ஆயில் போட்டு அப்படி போனதும். அப்புறம் ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங்கு, நான் கூட எந்த படத்துலையும் பண்ணலையா, அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காரா ராமேஷ் சார். இது ரொம்ப சரியில்லை சார் இது. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எத்தனை பேர் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரும் பேசும்போது அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதிலிருந்தே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரி ஆச்சு. அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டிட்டர்மினேஷன், அந்த கமிட்மெண்ட்டு, இதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இப்போ அந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆவலாக இருக்க. அண்ட் வேறு என்ன சொல்கிறது, ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தட் இஸ் பெஸ்ட். அப்புறம் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ். நானும் என்னுடைய மாப்பிள்ளை இனிமேல் நிறைய பார்க்க போகிறீங்க. காமாட்சி சார் சொன்னாங்க, அவர் நல்ல ஆர்டிஸ்ட்டை பிக் பண்ணுறாரு, இஸ் காட் தட் விஷன் சொல்லிட்டு. இதுவரைக்கும் என்ன புக் பண்ணல. அப்படியா, சரி மன்னிச்சிருங்க. எனிவே சார், தேங்க்யூ ஸோ மச், ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் எவ்ரி ஒன். அண்ட் ஐ விஷ் மை மாப்பிள்ளை ஆல் த பெஸ்ட், மெனி மோர் மூவிஸ், அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ் எல்லாம். அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் காமாட்சி அவர்களுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படமாக அமையணும்னு சொல்லி நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ஜெய்ஹிந்த். இறைவனுக்கு நன்றி. நான் வினோதை சித்தம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொன்னது தான் திரும்ப சொல்கிறேன். காலம், நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம், ஆனால் நமக்கு எப்போ தரணும், எந்த சூழ்நிலையில் அதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது காலம்தான். ஏன்னா கடந்த ஒரு வாரமாக பயணங்கள் இருக்கும்போது எல்லாமே ஃப்ளைட் லேட்டாகவே இருந்தது. இன்றைக்கி மட்டும்தான் நான் வேணுனேன், ஒன்றும் இல்லை, ஏன்னா காலதாமதம் ஆயிடக்கூடாது, சரியாக போயிடணும், சரியான நேரத்துக்கு போய் நிற்கணும் அப்படின்றதுக்காக வேணுனேன். இன்றைக்கி கரெக்ட் டைமில் எடுத்துட்டாங்க. ஒரு சில நேரத்தில் நம்ம போகும்போது எல்லா டிராஃபிக் லைட்டுமே க்ரீனில் இருக்கும். அது எல்லாமே காலம்தான், காலம் முடிவு பண்ணுறது தான். இதை நான் ரொம்ப நம்புகிறேன், இந்த நொடி வரைக்கும் நம்புகிறேன். ஏன்னா பல எதிர்பாராத அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் நமக்கு காலம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வு. ஒரு இயக்குனருடைய 3 படைப்புகளை பார்த்தா போதும் அந்த இயக்குனருடைய கேரக்டர் தெரியும்னு சொல்லுவாங்க. அது இயக்குனருக்கு மட்டும் இல்லை, தயாரிப்பாளருக்கும் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் என் தம்பி சுரேஷை பார்க்குறேன்.
அவர் எடுத்திருக்க திரைப்படங்களை எடுத்து பார்க்கும்போதே அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சது. அவரோட பயணம் பண்ணணுன்னு ஒரு ஆசை வந்தது. அந்த மேடையில் தியாகு சாரை பார்த்தோன்னே இன்னும் கூடுதல் சந்தோஷம். யார் யாரோட சேரணும்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தம்பி வி ஹவுஸ் வந்து இந்த சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஒரு நல்ல படைப்பு எடுக்கணும் அப்படின்னா வி ஹவுஸ் போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் என் அண்ணன் தம்பிராமன் அண்ணன், அவரை பற்றி நான் சொல்லணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். எந்த கதை எழுதினாலும் என் அண்ணனை வச்சு தான் எழுதுவேன். நான் இப்போ கூட ஒரு கதை எழுதி முடித்தேன், அண்ணனை வச்சு தான் எழுதுவேன். நாங்கள் 2 பேரும் சந்தித்தோன்னா கதைகள் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு 5 நிமிஷத்தில் நான் ஒரு கதை சொல்லுவேன், அப்புறம் அண்ணன் ஒரு கதை சொல்லுவாங்க. மாறி 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 கதைகள் தான் போயிட்டே இருக்கும். அதில் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்த சினிமா மூலமாக நாம் ஏதாவது ஒன்று சொல்லிடுவோன்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 படம் பண்ணோன்னே அப்படின்னு நான் பேச்சுக்கு சொன்னேன். இப்போ 5வது படைப்புக்கு வந்திருக்கோம். இன்னும் 5 படம் இருக்குது. அதற்கு மேலும் ஒரு ஆசை இருக்குது. அது நடக்கும்னு நம்புகிறேன். என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்துடுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோலாம், எனக்கு பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது. நீங்கள் அரசியலாக பேசலாம், சினிமாவா பேசலாம், இலக்கியமாக பேசலாம், எது பேசினாலும் அண்ணன் அதுலேருந்து தனியாக மொத்தமாக இப்போ நடிகராக இருக்காரா அது அப்படியே தள்ளி வச்சுட்டு இலக்கியவாதி ஆவார், ஒரு அரசியல்வாதி ஆவார். எல்லாமே புள்ளி விவரத்தோடு இருக்கும். அப்படி ஒரு அண்ணன், ஒரு லைப்ரரி மாதிரி தான் என் அண்ணனை நான் பார்ப்பேன். என் தகப்பனாக பார்த்துருக்கேன், என் அண்ணனாக பார்த்துருக்கேன், ஒரு குருவாக பார்த்துருக்கேன். நான் எப்படி பார்த்தாலும் எனக்கு அப்படி தெரிவார். அதான் என் அண்ணன். ரொம்ப சந்தோஷம்ண்ணே, இந்த காலகட்டத்தில் உங்களோட பயணப்படுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணே. என் பிள்ளை அதாவது இவரோட ஒரு படம் நான் நடித்தேன். ஆட்டோ இருக்குல்ல, ஆட்டோ போயிட்டு இருக்கும்போது இந்த வாசல் வழியாக கிளம்பி அந்த வாசல் வழியாக வரணும். வந்தார். எப்படி எந்த டைமிங்கில் பண்ணுறாரு ஒன்றுமே புரியல. அதற்கு பிறகு ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. கார் வரும், கார் இவர் வந்து அப்படியே காரை தாண்டி நான் வரேன்றாரு. அண்ணன் சொல்கிறாரு, இது கனி சொல்கிறா, அவனை பண்ண வேணான்னு சொல்லு, இல்லைன்னா டூப் வச்சு பண்ணலான்னு சொல்லு, ரோப் கட்டிக்க சொல்லு அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? நான் கூப்பிட்டு இப்படியே எப்படி சொல்கிறது, நான் சொல்கிறேன், தம்பி வேணாமே, ரோப்பு கட்டிக்கலாம். இல்லை நான் வந்துடுவேன். அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அதாவது ரொம்ப தகுதியான ஒரு நடிகன். ஃபைட்டாக பண்ணுவார், டான்ஸாக பண்ணுவார், நடிக்கணுமா சூப்பராக நடிப்பான். எல்லா தகுதியும் இருந்து என் தம்பிக்கு சரியான ஒரு கதவு திறக்கலையே அப்படின்னு நினச்சிருந்தேன். முதல் கதவு திறந்தது எங்கள் அர்ஜுன் சார் மூலமாக. நான் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், பார்க்கும்போதெல்லாம் சொன்னேன், நீயே எழுது, உன்னுடைய ப்ளஸ் என்ன, உன்னுடைய மைனஸ் என்ன ஒதுக்கி வச்சிரு, உன்னுடைய ப்ளஸ்ஸை வச்சு எழுது, கூடவே நிற்கிறேன், எடுப்போம், நம்முடைய எல்லா தகுதிகளையும் வச்சு சரியான ஒரு படைப்பை கொடுப்போம். அடுத்த படைப்பு அதுவாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், செய்வோம். ஏன்னா அவருடைய உழைப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் இன்னும் பெரிய பெரிய தளங்களில் என் தம்பி வந்து நிற்பான், கூடவே நானும் நிற்பேன். வாழ்த்துக்கள் தம்பி. ஒரு காலம் மனிதனை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்துது. நீங்கள் எவ்வளவு நல்லவங்களா வேணாலும் இருங்க, ஆனால் இந்த உலகத்திலிருந்து தப்பிச்சு போயிடவே முடியாது. என் நண்பன் தாமிரா ஒரு கவிதை எழுதியிருந்தான், இந்த உலகில் இருந்து யாரும் அவ்வளவு எளிதில் தப்பி சென்று விட முடியாது, நீ பதில் சொல்லிட்டு தான் போகணும். அப்படி தான் இந்த கதை. இவ்வளோ சொன்ன போதும் இல்லைண்ணே, இதுக்கு மேலே பேசலாம். இதுதான், காலத்துக்கிட்ட பதில் சொல்லாமல் யாருமே தப்பிச்சு போயிட முடியாது. ஒரு காலம் நம்மளை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருந்துருங்க, எளிமையாக இருந்துருங்க. காலம் நம்மளை கைப்பிடித்து தூக்கி செல்லும். வெல்வோம். வாழ்த்துக்கள். அதிகபட்சம் 9, 5, 9, 10 முயற்சி எடுக்கிறோம், அதுக்குள்ளே கிளம்பிடலாம். ஆமாம். 81 வயதில் தனது வாழ்க்கையை முடித்துவிட்டு காலமும் கடவுளும் கைகோர்த்து அழைத்து சென்ற மரியாதைக்குரிய டெல்லி கணேஷ் சார் அவர்கள் நினைவாக நம்ம எல்லோரும் ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சிங்கன்னு ஆசைப்பட்றேன். இது வேறு ஒரு மேடையாக இருந்தால் செயற்கையாக கைத்தட்டலுக்காக செயற்கையாக புனைந்து பேசிடலாம். இதை அடி மனசிலிருந்து ஆத்மாவிலேருந்து பேசணும். கொஞ்சமாக பேசினா போதும். படம் கூடிய சீக்கிரம் தயாரிப்பாளர் சொல்லுவாங்க, அந்த ரிலீஸ் தேதியை தம்பி சொல்லுவார். அதனால் இது நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதைக்குரிய ராஜகபூர் சார் சொல்லிட்டாங்க. 3 தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்றது ஒரு அற்புதமான செய்தியை
நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஃபீல் குட் டைரக்டர் சகோதரர் அதியமான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன். எவ்வளவு பணம் சம்பாரித்தோம், எவ்வளவு வெற்றிகளை கொடுத்த உழைப்பு ஒன்று தான். ஸோ அதான் கஷ்டத்தை எவன் ஒருவனுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறானோ ஆயுசு அவங்களுக்கு அதிகம்னு அர்த்தம். அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம். அதையெல்லாம் தாண்டி ஒரு 77 to 87 10 வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த, ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாத வகையில் மிகப்பெரிய புரட்சித் தலைவர் புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன், சுய ஒழுக்க சிந்தனையாளர், நேர்மையின் உச்சம், எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதைப் போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன். இங்கே எம்ஜிஆரும் நீங்களே, ஆரம் வீரப்பன் ஐயாவும் நீங்களே, எல்லோரும் நீங்களே. மகிழ்ச்சி ஐயா. எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமளிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது, இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது, நான் கூட நினச்சேன் பேசிட்டோட நம்பிடலாம்னு. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்க, மறக்க மாட்டேங்க ஐயா. உங்களுடைய பொன்னான நேரம், ஒரு குடும்ப விழாவிலிருந்து வந்து உங்களுடைய அந்த பிள்ளையை ஆராதனை பண்ணுறீங்க, ஆசீர்வாதம் பண்ணுறீங்க. வாழ்க்கையில் எந்த நிறுத்தம் மறக்க மாட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அடுத்ததாக நான் ஃப்ளோவாக பேசுகிறதில்ல, தம்பி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றி குமரன் சொன்னதை போல் ஒரே சந்திப்பு 2 மணி நேரம் படத்தை எப்படி ஓட்டி ஒரு சந்திப்பில் காமிச்சேன். தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க என்னப்பில்? திரும்பவும் சொல்லுகிறேன், இது சபைக்காக கிடையாது. இந்த கதை உருவானதற்கான காரணம், நான் சின்ன வயசில் என்னை விட வயதில் மூத்தவர்கள், என்னை விட இந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள், அவர்கள்ட்ட பார்த்த உடனே, அது குறிப்பாக கிழவிகளாக இருந்தால், கிழவனாக இருந்தால் 10-12 வயசில் அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன். தாத்தாவுக்கு உனக்கு எத்தனை மாதிரி சண்டை பிடிச்சி, ஃபஸ்ட் நைட்டே நினச்சா இல்லை கொஞ்சம் 5 நாள் செடு நினச்சா, சண்டை போட்டு பிரிஞ்சது பிறகு யார் முதல்ல போய் பேசுவாங்க? அப்படியா? ஓஹோ. இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருவாங்க. கட்ட பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுகிற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்திடுவாங்க. ஸோ அது இளம் பிராயத்தில் எனக்கு ஒரு கருத்து. அதனால தான் வாயை திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அந்த இதெல்லாம் இந்த ஸ்டோரேஜ். அதற்கு பிறகு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு, சகோதரர் பிரபு சாலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு, நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது, தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடை திறந்த வெள்ளம் உண்மையை கொட்டிடுறாங்க. அது இது தனுசு ராசி, மீன இலக்கணம், போராடம், அதை நம்ப தான் தோணுது, எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதர்கள் புனிதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா, அவருடைய நினைவுகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை, அவருடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல, இளநிக்கு இருக்கக்கூடிய தண்ணி போல அப்படியே கொட்டி தீர்த்தார். அது உள்ளுக்குள்ளே இருந்தது. சரி, இதை எப்போவாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிற பொழுது தான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையினுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே சமுத்திரக்கனி தான். ஒரு குணச்சித்திர நடிகன், நல்லா நடிப்பேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். வினோதய சித்தம் என்ற ஒரு கதையை எனக்கு அவர் படைத்து போகிற விட வார இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது, எனது அன்னைக்கு சம்மதி சார், அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க, என்ன நான் பெங்களூரில் உட்காந்துட்ருக்கேன், இது ஒரு படம் பார்த்தாங்களே சார், அதான் சார் வினோதய சித்தம். ஓ, அப்போ தெரிஞ்சுக்கிட்டே பார்க்காமலே சார் பார்த்துட்டே என்று சொல்லிட்டார் போல இருக்கும். ஸோ இந்த வினோதய சித்தத்தை தம்பி சமுத்திரக்கனி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்தியிருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி 786 சிலுவை குறி 3 குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய அடி நாதம் என்பது தம்பி சமுத்திரக்கனி என்னை வைத்து எழுதி அதை வெற்றிப்படமாக மாற்றி 22 காட்ச் 19 நாட்கள் அபரிதமான ஒரு படத்தை வினோதய சித்தம் என்பது பார்த்தா கொடுத்துச்சு. அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகு தான் எல்லா நேரத்துலையும் என்னுடைய பசிக்கு அடுத்தவங்களே சமைச்சு கொண்டு வருவாங்களா, அப்போ பொண்டாட்டி ஊருக்கு போய்ட்டு நான் தானே சமைக்கணும். அதை போல எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்கள் எதிர்பார்க்க முடியாது. நாமளே சமைச்சு சாப்பிடுமே இந்த கதையை சமைத்தேன். நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்து அந்த உணவை, ஸோ அந்த உணவை யார்கிட்ட கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள்ட்ட. ஸோ உருவானதற்கு முதல் காரணம் அவர், அது கதையானதுக்கு காரணம், அது காவியமானதுக்கான காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன். எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம். ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள்லாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம். ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையுமே நம்மளை கேட்டுப்பார்கள். நம்ம சந்தோஷமாக இருந்தோம், எப்போ சந்தோஷமாக இருந்தாலும் உருவானான்னு யாருக்கு தெரியும்? உன்னை நான் எதிர்பார்த்து வளர்த்தேன், எதிர்பார்த்து எதுக்காக வளர்க்குறேன், எதிர்பார்த்து வளர்க்குறேன்? ஸோ அந்த வகையில் உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க.
நிறைய பேர் பார்க்குறவங்க எல்லா தொழிலும் அழுகிறோம் நாங்கள் கம்பெனி ஏழை அப்படி நம்ம சரியான ஆளியா சூப்பரியா அப்படிங்கிறது நிறையா 95% உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி பணம் படைத்து இருந்தாலும் சரி அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தப்பி வெளியில் சொல்லாமல் அது என்னை பார்த்தவுடன் சொல்கிறாங்க. ஸோ இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது உணர வைக்கக்கூடிய வகையில் இந்த கதையை வந்து நான் தான் டைரக்ட் பண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தேன். தம்பி சுரேஷ் காமிச்சு ஆசை இருக்குமா இல்லையா அப்படி போர் தம்பி சுரேஷ் பார்த்துச்சு அண்ணே இனிமேல் புகழை வாங்கி என்ன ஃபஸ்ட்டு ஷாட் 2 பேரும் கம்பைன் டைரக்டர் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான். உமா வந்து ஒத்துக்க மாட்டேன்டா. அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டாக பண்ணி கொடுக்குறேன். என்னுடைய மகன்றதுக்காக யாரும் பார்க்க மாட்டாங்க. உன்னோட தனித்தன்மை என்ன இருக்குது அவன் தனித்தன்மை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு ஒரு மரியாதை வரும். ஸோ அந்த வகையில் சுப்பிரமணியபுரம் இந்த படம் வந்து அந்த படத்தில் அவர் தானாப்பா டைரக்டரு அப்போ ஹீரோ ஒத்துட்டாங்க. அப்போ தனித்தன்மை பொறுப்புணுவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் காமாட்சி உள்வாங்கி அண்ணன் அழகாக பண்ணுது தம்பி நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறான் தம்பி போங்க ஒரே நிமிஷத்தில் பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குனராக கொண்டு வந்திருக்காப்புல. அப்போ எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை கழியக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொல்வதை கூட என் பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் அப்பா சொன்னால் கேட்பாங்க. அதே போல் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவனை இயக்குனர் ஆக்கியிருக்காப்பா. ஆமாம் எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தாருன்னா எதை செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா. வாட் எவர் இட் இஸ் உன் வாழ்க்கையில் நாங்கள் 2 தடவை கலந்துருப்போம். எவ்வளோ உயரத்துக்கு பாருங்க ஒன்று இருக்க வயல் சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டவனு சொல்லிட்டான். நான் சொல்லாமல் இருந்தது தான் சங்கடம். ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தில் நடித்த அத்தனை நிறைய நிகழ்வுகள் இருக்குது. அதில் நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஆமாம் மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும். இந்த படம் நிறைவாக வந்திருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம் அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால தான் இவ்வளோ நேரம் சிரித்த பாருங்க முகம் நல்லா இருக்குது. என் மனைவி வந்திருக்காங்க. ஆமாம் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எனக்கு இனிமேல் அவள் தான். எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பா இல்லை. என் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல. அதை திரும்பி சொல்கிறேன். அர்ஜுன் சார் எனக்காக வரல அதையும் சொல்லி போடுறேன் நான். ஆமாம் இதெல்லாம் நிறையா சொல்லி பண்ணாமா என் மனைவி எனக்காக வரலன்ற பொழுது அப்புறம் என்ன உமாபதிக்காக தான் மகனுக்காக தந்தையை தாய் வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை. ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கின பிள்ளை. ஆமாம் அது வந்திருக்கு. என் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு. அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவரையும் ஒரு 2 சீல் நடிக்க வச்சுக்கிட்டோம். போட்டு லாக் பண்ணி வச்சிடணுமா இல்லையா? ஆமாம் அதே மாதிரி எங்களுடைய இன்னொரு மகள் எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம் பெரிய பெரிய கொடை. காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை. ஒரு 6-7 மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்தில் அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படைப்பை தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார். ஆமாம் அவருடைய உடன்பிறந்த தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க. இது ஒரு அற்புதமான குடும்ப விழா. அதை இன்னி பல வருடங்களாக பார்த்துருக்குறீங்க. எனது அன்பு தம்பி சமுத்திரக்கு நீங்கள் 5:30 மணி ஃப்ளைட் பிடிச்சி ஃபுல்லாக ஓடி வந்து உட்காந்துட்ருக்கு. ரொம்ப மேலே சொல்கிற மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறோம். அது நல்லதாகவே நடக்கும். அந்த நல்லதை உங்களிடம் மட்டும்தான் நாங்கள் செய்வோம். எனக்கு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கனவுகள் நிறையாக இருக்கிறது. இந்த அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் பண்ணிக்கொண்டு நிறைய நாள் கனவு. இப்போ தான் மகனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு வந்து இருக்கிற பொழுது நிச்சயமாக அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஏன்னா உலக இவ்வளோதான். எவனுக்கு எப்போ எதுன்னே தெரியாது. இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி கூண்டுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது. மறுபடி எங்கள் ஐயா சொன்ன மாதிரி தான் தங்க கிளியாக பவனி வர எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யாரையாவது விட்டுருந்தால் நிறைய மேடைகள் இருக்குது அங்கே பேச போகிறோம். சேனல்னே விடாது. அதனால் யாராவது விட்டு தான் பண்ணிக்கப்போ ஃபோன் போட்டு அழுகாதீங்களா. இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் 9 மணி வரைக்கும் இருக்கிறீங்க. ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் இந்த ராஜா கிளி திரைப்படத்திற்கு வருகை இருந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன் சார் அவர்களுக்கும் அர்ஜுன் சார் அவர்களுக்கும் அண்ணன் அதியமான் அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் ராஜ்கபூர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். இது ஒரு நன்றி உரையாக வச்சுக்கிறேன் நினைக்கிறேன்.
ஏன்னா இதில் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். எங்கேருந்து தொடங்கலாம்னா, நான் வந்து தம்பி உமாவதிகிட்டேருந்தே ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். உமாவதி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தம்பி. என்னென்னா வந்து ரொம்ப சுய ஒழுக்கம் உள்ள ஒரு இளைஞர். இன்னைக்கு உள்ள சொசைட்டியில் இப்படி ஒரு பையனை பார்க்குறது ஒரு 105% கூட பார்க்க முடியாது. ஒரு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் தொழிலை மட்டுமே நேசிக்கக்கூடிய ஒரு பையனை வந்து நம்ம பார்க்க முடியாது. அவருக்கு வந்து ஒரு காதல் இருந்தது, கல்யாணம் பண்ணாருனால எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் எனக்கு அந்த தகவல் வந்து தம்பிராமையனை சொன்ன உடனே நான் ஐசான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு உமாவதியை வந்து ரொம்ப பிடிச்சது. இந்த கதை வந்து ஆரம்பத்தில் தம்பிராமையனை சொல்லிவிட்டு ஒரு ஷெட்யூல் வந்து ஷூட்டிங் கிளம்பி போனாங்க. ஒரு டீம் கோபி சாரும் 2 பேரும் போனாங்க. அதில் நான் மானிட்டர் பண்ணதில் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்கிரிப்டுக்காக ரிசர்ச் பண்ணது பூரா உமாவதி தான் ரிசர்ச் பண்ணாப்புல. பேக் எண்டில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அந்த சீனுக்கு என்ன தேவை, அதோட டீட்டெயிலிங் எப்படி பண்ணலாம், எப்படி ஷார்ட் வைக்கலாம், ஒரு ரூம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி நிறைய படங்களை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணியிருந்தாப்புல. நான் அப்புறம் தான் ஒரு நாள் தம்பிராமன் நான் ஆஃபீஸ் கூப்பிட்டு, நீங்கள் என்ன டைரக்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் இருங்க, நடிக்கிறீங்க, பாட்டு எழுதிட்டீங்க, மியூசிக் பண்ணிட்டீங்க, தம்பி டைரக்ட் பண்ணலாமே அப்படின்னு. அவர் அது தப்பாக எடுத்துக்கல. பொதுவாக ஒரு இயக்குனர் வந்தாங்கன்னா, நான் இயக்க வரும்போது நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக வந்து தம்பி அவன் பண்ண மாட்டேன்றான், நான் பேசுகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உமாவதியை கூப்பிட்டு, தம்பி நீ பண்ண மொபைல் நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் உமாவதியோட இந்த படம் வந்து உமாவதியோட உச்சம் நான் சொல்ல மாட்டேன். நான் இது ஒரு படம் உமாவதி பண்ணியிருக்க படம். ஆனால் உமாவதிக்குள்ள நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்குது, நிறைய திறமைகள் இருக்குது. அதுக்கான படம் வந்து கண்டிப்பாக இனி நெக்ஸ்ட் அமையும் நம்புகிறேன் நான். ஏன்னா இந்த படம் வந்து இது தம்பிராமேனனோட கதை, அவர் இயக்கியிருக்காரு. அதனால் இந்த பண்ணி வந்த உடனே இல்லை நீங்கள் உமாவதி பெரிய இயக்குனர்னு சொன்னீங்க, என்ன என்ன பெருசாக பண்ணிட்டாரு, என்ன இதில் பெரிய மேக்கிங்கில் பெருசாக அப்படிலாம் கிடையாது. எனக்கு உமாவதி மேலே திறமை மேலே நம்பிக்கை இருந்தது. இந்த படத்தை இவர் எக்ஸிக்யூட் பண்ணால் சரியாக இருக்குன்னு நம்பினேன், அது கொடுத்தேன். அப்போ என்ன பண்ணேன்னா, இவர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து மாநாட்டில் நான் ரிச்சர்ட்கிட்ட என்னோட கேமராமேன் ரிச்சர்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச மாநாட்டில் எனக்கு பிடிச்ச டெக்னீஷியன்ஸ் வந்து ரிச்சர்ட் ஒன்று, ஆர்ட் டைரக்டர் உமேஷ், சில்வா மாஸ்டர், பிரவீன் கேல், நம்ம எடிட்டர் பிரவீன். எனக்கு அந்த படத்தில் கிடச்ச கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். அவங்கெல்லாம் எனக்கு மிகவும் பிடிச்ச டெக்னீஷியன்ஸ். அப்படி அங்கே வேலை பார்க்கும்போது, ரிச்சர்ட்டை வேலை பார்க்கும்போது எனக்கு கேதர் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். கேதர் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாப்புல. அங்கே பார்த்தா கேதர் தான் ஃபுல்லாக நிற்பாப்புல. எல்லா இடத்துலையும் வந்து கேதர் தான் நிற்பாப்புல. அதில் ஷார்ட் வைக்கலாம் ஃபுல்லாக கேதர் தான் பண்ணிட்டு இருந்தாப்புல. இப்போ கேதரோட சுறுசுறுப்பு எனக்கு பிடிச்சிருந்தது. உடனே கேதரோட ஏஜ் குரூப்பும் உமாவதியோட ஏஜ் குரூப்பும் ஒரே மாதிரி இருக்குது, இவங்க 2 பேரும் சரியாக இருக்குன்னு சொல்லி கேதரை கொண்டு வந்து உமாவதிகிட்ட சேர்த்து விட்டு, நீங்கள் 2 பேரும் பண்ணுங்கன்னே. கரெக்டாக அவங்க 2 பேரும் சிங்க் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வேலை பார்த்தாங்க. அந்த வகையில் வந்து நான் நினச்சது மாதிரியே நடந்தது. அவங்க 2 பேரும் வந்து ஒர்க் பண்ண ஸ்டைலு எனக்கு பிடிச்சிருந்தது. கோவப்படாமல், ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஒரு எமோஷனலாக இல்லாமல் நல்லா பொறுமையாக அழகாக டீல் பண்ணாங்க. தம்பிராமையனை அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு நான் அவர்கிட்ட தம்பிராமையன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் ஸ்கிரிப்டை வந்து நான் ராமணனுக்கு பிறகு வந்து நான் பார்த்து வியந்தது தம்பிராமையன்கிட்ட என்ன வியந்தேன்னா, ராமணன்கிட்ட பார்த்து நான் அதை வியந்திருக்கேன். ஸ்கிரிப்டை கையில் வச்சுக்க மாட்டார். டைலாக் அவர் ரோட்டில் சொல்லிகிட்டே இருப்பார். ஸ்கிரிப்டை மணிவண்ணன் சார்ட்டே அதை நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தது வந்து அது தம்பிராமையன்ன்றதை. பவுண்டட் அந்த புக்கை படிக்கவே மாட்டார். டைலாக் கடற்கடன்னு சொல்லுவார். உமாவதி வந்து, தம்பி இப்போ அந்த டைலாக் அப்புறம் அந்த டைலாக் தம்பி இதா தம்பி அப்படி சொல்லி எப்படி ஒரு ஃபுல் புக்கையும் மனப்படம் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்ற மாதிரி. அது அவரே எழுதுனதுனால பக்கத்து மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்து கொண்டு வந்திருந்தால் அது நடக்காது. அவரே உட்காந்து எழுதுனதுனால அது மனப்பாடமாக வச்சுருந்துருக்காரு. தம்பிராமையனுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சமுத்திரக்கனி என்னை வந்து கருத்து சொல்கிறதுக்கு ஒரு தகுதியான மனிதர் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். ரொம்ப நல்ல மனிதர். அவரை பற்றி நான் சொல்லணும்னா இன்னும் அவரும் நானும் பயணிக்க வேண்டிய தூரம் நிறையா இருக்குது, நிறைய மேடைகள் இருக்குது. அந்த மேடைகளில் நான் அவரை பற்றி பேச வேண்டிய ஒரு மேடை கண்டிப்பாக வரும். அந்த மேடையில் நான் கண்டிப்பாக அவரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுவேன். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து நம்ம கெட்ட விஷயத்தை ஷேர் பண்ணுறோட நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணணும். அப்படியே வந்து எனக்கு வந்து சமீபத்தில் பிடிச்ச 2 பேரில் அவங்க 2 பேரை நான் சொல்லுவேன். நான் மிஸ்கின் இந்த மேடையில் இல்லை, இருந்தாலும் எனக்கு சமீபத்தில் பிடிச்ச 2 பேரில் அவங்கள நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் கேதர் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடித்த ஸ்வேதா, சுபா, இவங்க 2 பேரும் அவர் அண்ணன் தான் ஹீரோன்னு தெரிஞ்சேன். அவர் நடிக்கிறான் அதை ஒத்துக்கிட்டு நடித்ததுக்கு உங்கள் 2 பேருக்கு வந்து ரொம்ப நன்றிம்மா.
அதாவது எப்போவுமே வந்து ஸ்கிரிப்டை தான் நம்ம நம்பணும். அதில் யார் நடிக்கிறான்றதை விட அது என்ன கதாபாத்திரன்றத ஸ்கிரிப்டை நம்பி நடித்தா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நீங்கள் அவங்களோட நடிப்பேன் இவங்களோட நடிப்பேன் அப்படின்லாம் நீங்கள் நடித்து இங்கே சைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் அண்ணன் வெற்றிக்குமரன், அவர் நமக்கு யாருக்கும் நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி நம்ம படத்தில் எல்லா படத்துலையும் இருப்பார். அவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் மாலிக்கு, அதுக்கப்புறம் நவதேவி வந்து நம்ம படத்தோட காஸ்டியூம் டிசைனர், நான் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் என்னோடய தம்பி எடிட்டர் சுதர்சன், அவன் நான் தான் அறிமுகப்படுத்தினேன். இந்த படத்துலேயும் அவன் வந்து எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கான். அவனுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் வைரபாலண்ணன் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து தம்பிராமனுக்கு நல்ல சிங்கான. நான் அவர்கிட்ட தம்பிராமன் சொல்லிட்டேன், உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவரை வச்சுக்கோங்க ஆர்ட் டைரக்டராக அப்படின்னு சொல்லி. நான் எதுலேயுமே நான் வந்து மேக்ஸிமம் வந்து கிரியேட்டிவிட்டிக்குள்ளே உள்ளே போக மாட்டேன். கதை கேட்குறோட சரி, அதுக்கப்புறம் கிரியேட்டிவிட்டிக்குள்ளே அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவேன். நீங்கள் அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அந்த கதை கேட்கும்போது எனக்கு என்னென்ன டவுட்லாம் இருக்குன்னு கேட்டுப்பேன். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டுப்பேன். ஒன்லி அவங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், விட்டுருவேன். அப்படி அவர் விருப்பத்துக்கு தான் அவர் விட்டேன். அது சிறப்பாக செஞ்சார். அதுக்கப்புறம் நான் என்னுடைய மூர்த்தி அண்ணன், அவர் அந்த படத்தில் வந்து ஒரு சிறப்பான கதை. அப்புறம் அக்கா ஆண்டாள் பிரியதர்ஷினி, அவங்க வந்து நான் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அவங்க சொன்ன மாதிரி சந்தித்தேன். அப்போ சொன்னாங்க, நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது இது கதாபாத்திரங்கள் தான் சொல்லுங்கள் தம்பின்னு. அப்போ அண்ணன் வந்து என்கிட்ட வந்து ஒரு நீதிபதி கேரக்டர் மீது ஒரு ஆளுமையான ஒரு கேரக்டர் தேவை அப்படின்னாரு. அவர் சொல்லும்போது நான் அண்ணன் ஆண்டாள் பிரியதர்ஷினி அக்கா இருக்காங்க, அவங்கள வேணால் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னேன். நம்பர் அனுப்புங்க தம்பி, நான் பேசுகிறேன், எனக்கும் தெரியும், நான் பேசுகிறேன்னாங்க. அப்புறம் நம்பர் அனுப்பிச்சி விட்டேன். அக்கா ஆண்டாள் பிரியதர்ஷினி அவளுக்கு நன்றி, வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் அண்ணன் பாலா நடிச்சிருக்காரு. அவர் கதாபாத்திரம் பெரிய கதாபாத்திரம், வானகரத்தில் கட் அவுட்லாம் வைக்கிறேன்னு இருக்காரு. நான் அவர் வரும்போது எனக்கு நண்பராக வந்தார். இப்போ தம்பிராமனுக்கு சொந்தமாயிட்டார் அவர். அதுக்கப்புறம் மாலைக்கு என்னோட அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பிரவீன் ஆஃபீஸ் அட்மின்னாக இருக்கான். ஸோ எப்போவுமே நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுடைய வேல்யூ நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவன் வந்து நடிப்பான், இவ்வளோ வரைக்கும் நடிப்பான்லாம் நான் எதிர்பார்க்கல. நான் அனுப்பிச்சது முபாசிரையும் பிரவீனையும் சேர்த்து அனுப்பிச்சேன். தம்பிராமன்ட்டு 2 பேரில் உங்களுக்கு யாராவது வேறு வேணா சூஸ் பண்ணிக்கணுன்னு அவர் பிரவீனை சூஸ் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அவன் நடித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மிகச்சிறப்பாக பண்ணியிருந்தான். அவனுடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருந்தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மக்கிட்ட வேலை பார்த்து நம்மக்கிட்ட ஆஃபீஸ் அட்மினாக இருந்து திரும்ப வந்து அவன் நான் தான் மிகமுகவசத்தில் ஒரு சின்ன கேரக்டர் ஆள் நெஞ்சு சும்மா சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு கதாபாத்திரமாக முதன்மை கதாபாத்திரமாக பண்ணியிருக்கான்றது வந்து ரொம்ப சந்தோஷம். நம்ம இடத்துல ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க வந்து அடுத்த லெவலுக்கு வளரும்போது அது நமக்கு வந்து ஒரு சந்தோஷம். நம்ம அலுவலகத்திலேருந்து ஒருத்தர் வெளியே போகிறாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னா அது நமக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு அவனுக்கும் என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நிதி உதவி வழங்கி என்னுடைய பிஆர்ஓ ஜான், எனக்கு 2011 என் கூட தொடர்ந்து பயணிக்கிற என்னோடய சகோதரனா, என்னோடய எல்லா இதுலேயும் வந்து பயணிக்கிற ஜானுக்கு நன்றி. அப்போ ரொம்ப முக்கியமான ஆளை மறந்துட்டேன், என்னுடைய அன்பு சகோதரன் கிரிஸ். இதில் வந்து ஆக்சுவலாக வந்து கிரிஸ் வந்து நீங்கள் பாடகராக வந்து சைன் பண்ண எல்லாம், இது நல்ல பாடகர், நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஒரு நல்ல நடிகரை பார்ப்பீங்க. ரகுவரன் சாரோட இன்னொரு வருஷனை பண்ணியிருப்பாப்புல, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாப்புல கிரீஸ் வந்து. இதுக்கப்புறம் ஆனால் நான் சொன்னேன், துபாயில் பார்த்தா அவங்க ஒய்ஃப்ட்ட சொன்னேன், சங்கீதாட்ட சொன்னேன், அவங்க வீட்டுக்கார நல்லா நடிச்சிருக்காருங்க அப்படின்னு. நம்பவே மாட்டேன், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா, ஏங்க உண்மையாகவே நடிச்சிருக்காப்புல. இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டாங்க. படம் வந்ததுக்கப்புறமா கூட்டு போய் காட்டுங்க, படத்தை காட்டுங்க. அவர்களுக்கும் என்னுடைய நன்றி, ஜானுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் எனக்கு என்னுடைய நிறுவனத்துக்கு பேக் போனாக இருந்து செயல்படக்கூடிய என்னுடைய ஆடிட்டர் பாலமுருகன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. என்னுடைய வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. எனக்கு என்னுடைய நிறுவனத்திற்கு பொருளாதார உதவி அதான் மெயின், அதுலேயே நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது வழங்கி எனக்கு சப்போர்ட் பண்ணுற திருப்பூர் சுப்பிரமணியனாக இருக்கட்டும், அண்ணன் பாலசுப்ரமணியன், அருண், அப்புறம் தம்பி தர்மா, எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோடய நண்பர்கள் அங்கே வந்திருக்க பாலசிங்கம், முத்து, வேலாயுதம் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் பொறுமையாக இருந்து என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் நீங்கள் கூட இருந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா படத்தை பற்றி நான் எதுவுமே பேசலை, படத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதாவது என்னென்னா வந்து படம் எடுப்பது எங்களுடைய கடமை. அதாவது வந்து ஒரு சிறந்த படத்தை தேர்ந்தெடுத்து எடுக்கிறோம்,
அது நல்ல படம் இல்லைன்றது வந்து அதோட வெற்றி தான் தீர்மானிக்குது. நாங்கள் எங்களுக்கு நல்லதா தெரியும், உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். ஸோ வெற்றி தான் ஒரு படத்தை நல்ல படம், கெட்ட படம், பெரிய படம், சின்ன படம்ன்றதெல்லாம் வந்து அந்த படத்தோட வெற்றி தான் தீர்மானிக்கும். நம்ம பட்ஜெட் தீர்மானிக்காது. அப்படி இந்த படம் ஒரு நல்ல படம், ஒரு மனிதனோட வாழ்வியல், இது மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குது. அதாவது அந்த கதையை சூஸ் பண்ணது காரணமே இது நிறைய பேருக்கு வந்து இது ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கும். இது ஒரு புத்தகம் மாதிரி நம்ம வாழ்க்கையை படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு இது எடுத்தது தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்களுடைய இந்த ட்ரைலருக்கே நீங்கள் கூட விமர்சனம் எழுதி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு படத்தை பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் படத்தை பற்றி பெருசாக பேச விரும்பல. படத்தை பார்த்துட்டு 29 ஆக்சுவலாக அந்த படம் வந்து 13 வெளியிடலான் இருக்கோம். 29 நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். 29 வந்து 4-5 நாள் தான் வருது. புஷ்பா 2 வர்றதுனால எங்களால் வந்து அந்த டைமில் ரிலீஸ் பண்ணால் சரியாக இருக்காதுன்றதுனால டிசம்பர் 13 மாற்றிருக்கோம். டிசம்பர் 13 நீங்கள் பார்த்துட்டு வந்து உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் மக்களுடைய எதிர்பார்ப்புக்காகவும் ஒரு பரீட்சை எழுதி காத்திருக்கிற மாணவர் மாதிரி நாங்கள் காத்திருக்கோம். உங்களுடைய விமர்சனங்கள், உங்களுடைய அதாவது நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அதாவது நேர்மையான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும். ஏன்னா உங்கள் விமர்சனங்களை தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் நம்புகிறோம். 13ஆம் தேதிக்காக நாங்கள் காத்திருக்கோம். நிச்சயமாக வந்து இது வெற்றி பெறமாக அமையும் நம்புகிறேன். இவ்வளோ வந்து கடைசியாக கம்பேர் பண்ண ஆண்ட்ரூஸ் அவர் இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய இளையராஜா, ராஜேஷ், அப்புறம் கார்த்தி, அருண் கார்த்தி, எல்லாருக்குமே நன்றி. யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருக்கா. தம்பிராம எனக்கு இந்த மாதிரி காலை போன சொல்லுங்க, நன்றி சொல்லிடுறேன். செல்வா என்னுடைய தயாரிப்பு செல்வா, ஜெகன், எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.